ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி ட்ரா வந்து 422. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கூட டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா போன வார ரிசல்ட் நம்பர் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வார ரிசல்ட்டுக்கு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நம்மளுக்கு இந்த வாரத்தில் பாஸ் ஆன அக்ஷயா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 027. அதே மாதிரி போன வாரத்தையும் அக்ஷயா நம்பர் 380. இப்போ போன வாரம் நம்பர் 380, இந்த 3 நம்பர் வந்து 0 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து வின்வின்க்கும் இதே மாதிரி மெத்தட் தான். நேற்றைய வின்வின் நம்பர் வந்து 372. அதே மாதிரி போன வார வின்வின் நம்பர் பார்த்தீங்கன்னா 639. இதிலேருந்து 6, 3, 9 எடுத்தால் கூட 3 மட்டும் இப்போ நம்மளுக்கு நேற்றைய ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கணும். இப்போ ஸ்ரீசக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வார ஸ்ரீசக்தி நம்பர் 494. இப்போ இந்த 2 நம்பர் 4, 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகும். நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா போன வார சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இந்த வாரத்தில் இங்கே 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ முதல் நாள் அக்ஷயா ரிசல்ட் நம்பர் 027. அதே மாதிரி இங்கே போன வாரம் அக்ஷயா நம்பர் 380. 380னா 0 பாஸ் ஆகிருக்கலாம். வின்வின் நேற்றைய நம்பர் 372. போன வாரம் வின்வின் நம்பர் 639. இதுலேயும் 6, 3, 9னா 3 இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ ஸ்ரீசக்திக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் 494. இதில் 4 இல்லைனா 9 பாஸ் ஆகணும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு. நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வின்வின் சார்ட்டு, அதுக்கடுத்து ஸ்ரீசக்தி சார்ட், இதை மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். இப்போ வின்வின் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 372 இந்த நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ஸ்ரீசக்தியில் 8 பாஸ் ஆகிருக்கும். இல்லை வின்வின் ரிசல்ட்டில் 37ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் 2, 8 பாஸ் ஆகிருக்கும். இல்லை வின்வினில் 3, 2 இருந்தால் ஸ்ரீசக்தியில் 7, 8 இந்த 4 நம்பர் தான் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆகும். வின்வினில் இந்த நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து இந்த நம்பர் தான், இதுலேயே தான் ரிசல்ட் வந்து பாஸ் ஆகும். இங்கே வந்து ஃபுல்லாகவே வின்வின் ரிசல்ட் நம்பர் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆன ஸ்ரீசக்தி நம்பர் இங்கே கீழே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 773. அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் 087. இங்கே பார்த்தீங்கன்னா 378 பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த செட் ரிசல்ட் பாருங்கள். வின்வின் நம்பர் 272. அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் 388. இங்கேயுமே 72. அதுக்கு அடுத்த நாள் 38. அடுத்து இந்த செட் ரிசல்ட்டில் 663. அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தி நம்பர் 528. இங்கேயுமே 328. இப்போ நம்மளுக்கு நேற்று வின்வின் நம்பர் வந்து 372 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 8 மட்டும்தான். இப்போ 8 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா வின்வின் ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். 3728 இந்த 4 நம்பர் தான் ரிசல்ட்டில் வந்து அடுத்தடுத்த நாள் வின்வின் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 738, 2738, 328. இப்போ நேற்றைய வின்வின் நம்பர் 372, இல்லாத நம்பர் 8. அதனால 8 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இது எல்லாமே ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே 795, அதுக்கு அடுத்த வாரம் 006, 209, அதுக்கு அடுத்த வாரம் 482, 319, அதுக்கு அடுத்த வாரம் 255. இப்போ இந்த செட் ரிசல்ட்டில் 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் இல்லை எப்படி நம்பர் எடுத்திங்கனாலும் 956, இல்லை எப்படி பார்த்தீங்கன்னாலும் 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 5, இங்கேயும் 9 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரத்தை ஸ்ரீசக்தி நம்பர் 494, 9 இருக்கிறதுனால இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகலாம். நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் மெத்தட் தான். 9, 5, 6 இந்த 3 நம்பர் தான் ஸ்ரீசக்தி ரிசல்ட்டில் அடுத்தடுத்த நாளில் இருக்கும். 956, 95, 95. இப்போ போன வார்த்தை நம்பர் 494, 9 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 5 பாஸ் ஆகும். நான் வந்து 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6 இல்லைனா 5, பி போர்டில் 8, சி போர்டில் 4 இல்லைனா 9. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 684, 689, 584, 589. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 68, 58, பிசி வந்து 84, 89, ஏசி பார்த்தீங்கன்னா 64, 69, 54, 59. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து வின்வின் ஸ்ரீசக்தி சார்ட்டு, அதே மாதிரி போன வார சார்ட்டு, அதுக்கடுத்து இயர்லி சார்ட். ஓகேவா, இது மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிசனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 6 இல்லைனா 5, பி போர்டில் 8, சி கேல்குலேஷனில்
4 இல்லைனா 9. அடுத்து பாக்ஸ் நம்பருமே 684, 689, 584, 589. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நிறைய எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.